வணக்கம். அதாவது நாகையில் காவல்துறையினருக்கும் விசிகாவினருக்கும் இடையே ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மீது ஒரு பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குது. அதாவது கொடி கம்பத்தை அகற்றியது தொடர்பாக இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வர கிராமத்தில் விசிகா சார்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு 62 அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்தை அமைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது 62 அடி கொடி கம்பம் அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு அனுமதியை வாங்கணும். அந்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த காரணத்தினால் கீழ்வேலூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் இரவோடு இரவாக அந்த கொடி கம்பத்தை அப்புறப்படுத்தியுள்ளனர். அப்போது விசிகா முக்கிய நிர்வாகிகளும் இருந்ததால அவங்க இடையே சிறு பரபரப்பான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது விசிகா நிர்வாகிகளை கைது செய்து காவல்துறையினர் மறுநாள் காலையிலேயே விடுதலை செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விசிகா தொண்டர்கள் இன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் தலைமையில் ஒரு போராட்டத்தில் அறிவித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஆட்சியர் அலுவலக கதவடி திறந்து உள்ளே முயற்சி செய்துள்ளனர். விசிகா தொண்டர்கள் முயற்சி செய்துள்ளனர். அதாவது இந்த போராட்டத்துக்கு என்ன சொல்றதுன்னா அனுமதி வழங்கப்படலை. அதாவது காவல்துறை சார்பில் இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படல. விசிகா நேரடியாக முற்றுகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செய்ய முற்பட்டிருந்தனர். இதனால் நாகப்பட்டினம் திருவாரூர்ல காவல்துறையினர் ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த முற்றுகையின் போது விசிகா நிர்வாகி ஒருவர் காவல்துறை தந்திவிட்டதனால் காவல்துறைக்கும் விசிகாவுக்கும் இடையே ஒரு பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாகை, திருவாரூர், அரியலூர்ல 3 மாவட்ட சேர்ந்த போலீஸ்கார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிக்கப்பட்டதால ஒரு பரபரப்பாகவும் இருந்தது. டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில ஒரு 10 பேர் மட்டும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ முகமது ஷா நவாஸ் தலைமையிலான விசிகா நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கீழூர் வட்டாட்சியர் மற்றும் கிளியூர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்தியிருக்காங்க. அது சம்பந்தமா முழு விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு. அதாவது 200க்கும் மேற்பட்ட விசிகா தொண்டர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் ஒரு பரபரப்பான சூழல் நாகையில ஏற்பட்டிருக்குது.